ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா மாறனோட டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க மாறனோட டே ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும். மாறனோட டே ரொட்டீன் சொல்லியிருந்தால மார்னிங்கில் தான் நைட்டு வரைக்கும் எடுத்துருந்தேன். இதில் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். மாறனோட ஃபுட் ரொட்டீன், அவன் கூட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவனை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன், அதையும் வந்துட்டு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8:30 கிட்ட இருக்கும். மாறன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே எழுந்திரிச்சிருவான். கரெக்டாக ஒரு 9 o'clock கிட்ட எல்லாம் எழுந்திரிச்சிருவான். அவன் எழுந்திருக்கக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவனை ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வைக்க கரெக்டாக இருக்கும். நைட்டே வந்து கருப்பு கவுனி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. நைட் ஊற வச்சனால நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டேன். இது கூடவே 4-5 பல் பூண்டு, சீரகம், மிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா குக் ஆகி வந்துடும். மானுக்கு வந்து தனியாக ஏதாவது ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் சேர்த்து பண்ணிடுறது. குக்கர் விசில் சத்தத்துலேயே எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட இடுப்பை விட்டு இறங்க மாட்டான். இடுப்புலேயே தான் இருப்பான். அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் நாச்சு களையணும். யூரின் பாஸ் பண்ணிட்டானா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவன் நார்மல் மோடுக்கு வந்துடுவான். அன்னைக்கு வீடியோ எடுத்தனால ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நைட் தூங்குனதுக்கப்புறம் மானுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ண பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி விடுவேன். நல்லா வாயில் வந்துட்டு ஒயிட் கலராக படிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் சரியாக போயிடும். என்ன ரீசன் சொல்லியிருந்தேன், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் கொடுப்பேன் எப்போதும் மானுக்கு. அந்த புட்டி பால் இருந்தேன். அந்த பால் குடியை மறக்கிறதுக்காண்டி அதில் வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு கொடுத்துருந்தேன். அது ப்ரஷ் பண்ணாமல் அப்படியே தூங்கினால பல்லு ஃபுல்லாக வந்து அரிச்சு போயிடுச்சு. அதனால வந்து அந்த பேஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டுருக்கு. மானுக்கு ப்ரஷ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அவனே அழகாக ப்ரஷ் பண்ணிப்பான். நம்ம பேஸ்ட் மட்டும் வச்சு கொடுத்தா போதும். இல்லை சில நேரங்களில் அவனே வச்சுப்பான். அழகாக எச்சிலும் துப்பிடுவான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எச்சில் துப்ப தெரியாது, அப்படியே விழுங்கிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வந்து பழகிக்கிட்டான். அழகாக வந்து எச்சிலும் துப்பிடுவான். அழகாக வந்து ப்ரஷ் பண்ணிக்குவான். ஒரு சில இடத்துல வந்து ப்ரஷ் பண்ண முடியலன்னா நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விடுவேன். நான் வந்து மானுக்கு கோல்கேட் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். 3 to 5 years கிட்ட யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து ஏஜ் கம்மியாக உள்ளது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அவன் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ஃப்ளேவர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்த கையோடையே தண்ணி கொடுத்துருவேன். அவன் எந்த அளவுக்கு குடிக்கிறானோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்கெட்சு இல்லை நோட் புக் ஏதாவது எடுத்து போட்டுட்டோன்னா அவன் பேசாமல் விளையாண்டுட்டு இருப்பான். உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது. இந்த கார்ட்டூன் சேனல்லாம் இல்லைன்னா என்னோட பொழப்பு அவ்வளோதான். வேலை பார்க்கவே முடியாது. ஒரு பக்கம் டிவி ஓடிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் ஸ்கெட்ச் எடுத்து கொடுத்தோன்னா வீடு ஃபுல்லாக கிரிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். என்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்படியே விளையாட வச்சு டிஃபனையும் ஊட்டி விட்டுறது. மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். சாப்பாடும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே தேங்காய் பால் ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும். ஆனால் மானுக்கு பிடிக்காதுன்றனால தேங்காய் பால் ஆட் பண்ணல. அப்படியே விளையாட வச்சுட்டு ஊட்டி விட்டுட்டேன். இந்த வீட்டுக்கு வரும்போது வால் ஃபுல்லாக நீட்டாக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. இவன் எப்போ ஸ்கெட்சு லெட்டெல்லாம் எடுக்க ஆரம்பித்தானோ வீடு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுட்டேன். அதுவுமே ரொம்ப பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. பையன் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கிட்ட என்னோட மற்ற வேலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். கூடவே இருந்து இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11:30 போல் வந்து மானுக்கு வந்து பாதாம் பால் தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பாதாம் ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 பாதாம் ஊற வச்சுருந்தேன். அவன் சாப்பிட்டது போக ஒரு 8 or 7 தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பக்கத்துலேயே உட்காந்துட்டு நல்ல கம்பெனி கொடுப்பான். போரே அடிக்காது. அழகாக பேசிட்டு வாய் பேசிட்டு இது என்னம்மா அது என்னம்மா அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருப்பான். நான் எப்போ குக் பண்ணாலும் என்னோட ஸ்டார்டிங் வீடியோலேருந்து பார்த்தாவே தெரியும், நான் குக் பண்ணும்போது பக்கத்துலேயே வச்சுப்பேன். இதனாலே வந்துட்டு சீக்கிரம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் மாறன். ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருப்பான். நானும் அதுக்கு பதில் சொல்லிட்டு நல்லா சூப்பராக போயிட்டுருக்கோம். எனக்கு வந்துட்டு அந்த ஒரு இதே தெரியாது. ஆனால் கொஞ்சம் சூடாக ஏதாவது பக்கத்தில் இருக்கும்போது பார்த்து தான் கவனித்து வச்சுக்கணும். ஓரளவு டிஸ்டன்ஸ்லாம் வச்சுருப்பேன். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது பக்கத்துலேயே வச்சுட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அவங்கள பக்கத்துலேயே வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஃபுட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அம்மா நம்மளுக்காண்டி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் செய்யும் போது உனக்காக தான் ரெடி பண்ணுறேன், எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, எம்மியாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரர்?
நல்ல பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இல்லை திக்கான பாலடை வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்து போட்டுருவேன். மானுக்கு எப்போல்லாம் வந்து பால் காய்ச்சி வைக்கிறோனோ இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து பாலாடை எடுத்து வச்சுக்கிறது. மானுக்காண்டி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிறது, நெய் எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே வந்துட்டு இவனுக்கு ஏதாவது வந்துட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அந்த கலர் வந்து நல்லா எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காண்டி. வெல்லம் எடுத்த உடனே டெம்ட் ஆகிடுச்சு. மானுக்கு வந்துட்டு வேணும்னு சொல்லியிருந்தேன். லைட்டாக வந்து துருவி கொடுத்துருந்தேன். ரொம்ப கொடுக்கல, லைட்டாக கொடுத்துருந்தேன். பால்லையுமே வந்துட்டு கொஞ்சமாக தான் வந்து சுகர் சேர்த்துருந்தேன். ஏன்னா வந்து பசும்பால்லேயே ஓரளவு ஸ்வீட் இருக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக தான் துருவி சேர்த்துருந்தேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா வந்து பால் இன்னும் திக்காகிடும். சூடு ஆறுறதுக்காண்டி ஃபேன் கீழே வச்சுருந்தேன். ஃபேன் கீழே வச்ச உடனே போதும் அம்மா ஆற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு ஒரு கிளாஸும் எனக்கு ஒரு பாதி கிளாஸ் கிட்ட வந்துருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பாதாம் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். மானுக்கு என்ன ஃபுட் ரெடி பண்ணுறனோ அவனோட நானும் சேர்ந்து சாப்பிட்றது. மிஸ் ஆகுறது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். வீடியோ பார்க்கும் போது தான் கவனிப்பாங்க, இதெல்லாம் நீ ரெடி பண்ணியிருக்கியா, எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். மானுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் கூட மீதி வைக்கல, எல்லாத்தையுமே குடிச்சிக்கிட்டான். என்னோடதையுமே பாதி வாங்கி குடிச்சிட்டான். அந்தளவுக்கு அவனுக்கு பிடிச்சி போயிருந்துச்சு. நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து குளிப்பாட்டி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு குளிக்க போகிறதுக்கு அடம் பிடிப்பான். ஒன்ஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு வர மாட்டான். அந்த கேரக்டர் அவன். நகை வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை வெட்டியோடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் வந்து நகை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் குளிக்கிற குஷியில் ஆகிட்டான். அந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தான். மானுக்கு வந்து ஷாம்பு வந்துட்டு நான் ஹிமாலயா பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அந்த ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சோப் வந்துட்டு ஹிமாலயா பேபி சோப் தான். ரெண்டுமே வந்து ஹிமாலயா பிராண்ட் தான். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க மானோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. மானுக்கு வந்து நான் எதுவுமே போடுறது கிடையாது, வெறும் சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி ஏதாவது நான் பாத் பவுடர் ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மதிய லஞ்ச் வந்து சாம்பார் கூட வந்து காயெல்லாம் அதிகமாக வச்சுருந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒன்று வச்சுருந்தேன். அது கூட முட்டை இதெல்லாம் சேர்த்து வந்து ஊட்டி விட்டுருவேன். மாறன் சாப்பிட்றது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோட குழந்தை சாப்பிடவே மாட்டேது சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. மாறன் மட்டுமே உடனேலாம் சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிட்றதுக்குமே ஒரு 1/2 hour 1 hour கிட்ட ஆகும். பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. ரிப்பீட்டடாக வந்து நம்ம கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பழகிப்பாங்க. அதனால் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் இலை பறிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. பூவரச இலை பக்கத்துலேயே இருக்குது. ஒரே எறும்பு, சிவப்பு எறும்பாக இருந்துச்சு. மாறின ஓரமாக வச்சுட்டு நான் பறிச்சுட்டு வந்திருந்தேன். இந்த இலையில தான் அம்மாலாம் வந்து எனக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை அப்படியே வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் கொழுக்கட்டை செஞ்சாலும் இதில் ரெடி பண்ணி சாப்பிட்டா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி மானுக்கும் இதே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து டிராஃபிக் பார்க் இருக்குது. கொஞ்சம் நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால கீழே வந்து கூட்டிகிட்டே போகிறதில்ல பார்க்கு. சரி வந்துட்டு போனோம் மாறனை விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இந்த பார்க் எப்போதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். மாறன் வந்து அடிக்கடி இங்கே கூட்டிகிட்டு வருவேன். கொஞ்ச நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கோம், இங்கே வர்றது இல்லை. ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாறன் வச்சுட்டு சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சர்க்கஸ், ஊஞ்சல், இந்த சுற்றுறது எல்லாமே இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று விளையாண்டுட்டே இருந்தா. இங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா 1 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. மாறன் வந்து நான் கீழே கூட்டிகிட்டு வர்றதில்ல பார்க்குக்கு. 2 பார்க்குமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. முன்னெல்லாம் தினமும் வந்து ஈவினிங் ஆனால் கூட்டிகிட்டு வந்துடுவேன். 1 2 3 அந்த பார்க்கில் 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் டைம் ஆகிடுச்சு. அங்கேயே வந்து ஒரு 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மானை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்குமே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே மானுக்கு வந்து டிவி வச்சு விட்டுட்டேன். டிவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுங்களே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சின்ன இலையாக இல்லாமல் ஓரளவு மீடியமான இலையை தான் பறிச்சிட்டு வந்திருந்தேன். காம்பெல்லாம் கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அச்செல்லாம் இருக்குது. அது போக வந்து புடி கொழுக்கட்டை கூட பண்ணிடலாம். பட் இந்த இலையை வச்சு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என்னவோ தெரில, எனக்கு கொழுக்கட்டை பண்ணால் அந்த பூவரசம் இலை தான் ஞாபகம் வரும். அதனால் வந்து அதையே வச்சு பண்ணிட்டேன். இந்த பச்சரிசி மாவு வந்து நான் வீட்லேயே தான் வந்து ரெடி பண்ணது. ரேசன் பச்சரிசி தான். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தது. இதுலேயே வந்து சுடுதண்ணியில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கப்பில் வந்து ஒரு 10 கப் போல் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா கொலன்னு ஆகிடும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிடிச்சி எடுக்கணும்.
அந்த மாவுலேயே ஒரு ஸ்பூன் போல் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் போது கையிலையும் ஒட்டாது, நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா ஒரு ஈர துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். சைட் பை சைடாக வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு பொட்டுக்கல்ல வந்து 2 கைப்பிடி போல் எடுத்திருக்கேன். ட்ரையாக இருக்கணும், வதக்குன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம். இது கூட வந்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஏலக்காய் சேர்க்குறதுனால. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுட்ரு மாதிரி பண்ணாமல் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து மானுக்கு டிவி வச்சுட்டு போயிருந்தேன். டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டான். சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். எழுப்பி விட்டோன்னா கொஞ்சம் வேலை பார்க்க முடியாது அப்படின்றனால அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். இது கூட வந்து எவ்வளோ சுகர் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் தான் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பூர்ணத்துலேயும் நெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் போல் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பொடி பண்ண பவுடரையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டேன். எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைட் பை சைடாக வந்து எள்ளு வந்துட்டு லைட்டாக சூடு ஏற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துட்டேன். ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, ஹீட் ஏறி லைட்டாக வந்து வெடிச்சு வர மாதிரி இருந்தால் போதும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பூர்ணம் ரெடி ஆகிடும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி இலையில வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி தட்ட வேண்டியது தான். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டினோன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு இலை மேலே இன்னொரு இலையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கூட பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பூர்ணம் வந்து அதிகமாக இருக்கணும். மாவு அதிகமாக இருந்துட்டு பூர்ணம் கம்மியாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் போல் வந்து பூர்ணம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். வெளியிலேயும் மாவு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்தோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 பை 1 இலையில வந்து ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து அப்படியே வச்சுக்கலாம். டைரெக்டாக துணியெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இங்கே மானும் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே மானுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும். அதனால தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். யூரின் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுவான். அவனே வந்துட்டு ரிலாக்ஸாக உட்கார வச்சுட்டு இங்கேயும் கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். அந்த இலை வச்சு குக் பண்ணுறதுனால எதுவும் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மெயினாக இதில் பார்க்க வேண்டியது லேயர் வந்து மெலிசாக இருக்கணும், உள்ள பூர்ணம் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். லேயர் வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நான் பிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. 3 பேரும் வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ருந்தோம். என்னை மட்டும் சாப்பிட சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒன்று டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒரே அழுக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்படியும் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னு தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருந்தான். கொழுக்கட்டை சாப்பிட்டதே 2 மணி நேரம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டின்னர் வந்து லேட்டாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இடையில வந்து மரன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பால் விளையாண்டுட்டு இருந்தோம், வீட்டுக்குள்ளேயே தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் லேர்ன் பண்ணுறது மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. மரனுக்கு வந்துட்டு பழைய புக்கெலாம் இருக்கும், அந்த குட்டீஸ்லாம் படிச்சுட்டு இந்த புக்கெலாம் இருக்குல்ல, அந்த புக்கெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் அவனுக்கு மரனுக்கு தினமும் நான் சொல்லி கொடுக்குறேன். நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கிறான். சீப்பு, கற்றாழை, காகம், மீன், தும்பி, நண்டு, ஆந்தை, வண்டு, காகம். எழுதுங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. வெரி குட். கே போட்டியா? அடுத்து எல் போடு. எல் ஜே சொல்லிட்டே போடுமா. சூப்பர் சூப்பர். அடுத்து எம். வெரி குட், சூப்பராக போட்டிங்களே. அடுத்து எல். எல் போடுங்க. சூப்பர் சூப்பர். மீன் எல்லாமே முடிச்சிட்டான். இன்னும் QR மட்டும் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே Q இருக்கா, QR, இது 2 போடுங்க, அவ்வளோதான்.
ஓகே ஓகே. கியூ கியூ கரெக்டாக போடுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படி கொண்டுட்டு வரணுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோடு இருக்கா? இந்த கோடு இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோடு இருக்கா? லைட்டாக கீழே வந்து இழுத்து விடுங்க. வெரி குட். மீன் அழகா எழுதிட்டான் பாருங்க. இங்கே பாருங்க, சூப்பராக மீன் எழுதிட்டானே என் தங்க. தினமும் அவன் கூட 1 hour இல்லை 2 hours வந்து லேர்ன் பண்ணுறதுக்காண்டி டைம் ஒதுக்கிடுவேன். அதனால தான் ஓரளவு வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருக்கான். நைட் டின்னர் வந்து சப்பாத்தி வச்சு அவனுக்கு கொத்து சப்பாத்தி மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். எங்களுக்கு டின்னர் வந்து தோசை தான் ஊற்றிக்கிட்டோம். அந்த மாவு தோசை இருக்குல்ல, அதுதான். அதில் வந்துட்டு இவனுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் போதே சாப்பிட்டுப்பான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒமிட் பண்ணுவான், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு ஊட்டி விட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுப்பான். நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லாயிருக்கும். இது கூட வந்து கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். அது போக வந்து நார்மல் வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு அது கூட வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் நான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கனால ஓரளவு வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன். டேஸ்ட்டுக்கு வந்து நான் எந்த எசன்ஸும் சேர்க்கலை. காரத்துக்கும் நான் பெருசாக மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஸ்வீட்டாக வந்து கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நூடுல்ஸ் போல் இருக்கா, எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவனே விரும்பி சாப்பிட்டுக்கிட்டான். எப்பொழுதும் குழந்தைங்க அப்படி தான், ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம விளையாட்டு காமிக்கணும். எந்த அளவுக்கு அவங்க கூட இன்வால்வ் ஆகுறோமோ அந்தளவுக்கு வந்து அவங்களும் நம்ம கூட இன்வால்வ் ஆகி சாப்பிட்டுப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான். குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம உடனே வந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். மாறன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 9 o'clock கிட்ட ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு ஒரு கிளாஸ் பால், அது கூட வந்து வாழைப்பழம் கொடுப்பேன். பாலில் வந்து சுகர் எதுவும் சேர்க்க மாட்டேன், அப்படியே வந்து கொடுக்குறது. ஏன்னா வந்து அந்த பல்ல பிரச்சனை ஆனதுலேருந்து சுகர் சேர்க்கறது இல்லை. அந்த பாலில் மட்டும் அப்படியே வந்து டைரெக்டாக கொடுத்தாவே குடிச்சுப்பான். இது கூடவே வந்துட்டு கற்பூரவள்ளி பழம் தான் கொடுத்துருந்தேன். தினமும் வந்து வாழைப்பழம் கொடுத்துருவேன். ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் பழம். ஆனால் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக காசு போட்டு வாங்க முடியலைன்னா கூட தினமும் வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுத்துறது. கண்டிப்பாக மோஷன் பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. நல்லா வந்து ஃப்ரீயாக போவாங்க. இந்த வீடியோவில் மாறின நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் எந்த ஃபுட் கொடுத்தாலும் உடனே சாப்பிட்ருக்க மாட்டான். சாப்பிடவும் டைம் ஆகும். அவன் விளையாண்டுட்டே தான் சாப்பிடுவான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு அவன் கூட மிங்கிள் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த ஃபுட்டை வந்துட்டு அவன் ஈஸியாக எடுத்துப்பான். இந்த பால் குடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும். அப்படியே வந்து சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு எப்படியோ குடிச்சிட்டான். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிடுவான். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்ட் போட முடியும். முழிச்சிருக்கும் போது போட விட மாட்டான். இந்த பேஸ்ட் தான் ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மாறனோட பல்ல வந்து அப்ளை பண்ணி விடுவேன். தூங்கினதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு காலைல வந்து வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மாறனோட டே ரொட்டீன். இது போல் வந்து நிறைய விலாக் வேணும்னா என்ன மாதிரி வந்து விலாக் போடலாம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். என்ன சாப்பிட்டீங்க?